Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala khatamin nabiyyin Wa ala alihi tayyibin wa ashabihi tahirin Wal mu'minina wal muslimina kullihim ajma'in Amma ba'd Qala Allahu ta'ala fil Qur'anil Karim wal kalamil mubin A'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim Waf'alul khayra la'allakum tuflihun Sadaqallahul azim அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபையால் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற விஷயம் பித்அத்தை பற்றி. மிக நீண்ட வருடங்களாகவே நல்ல அமல்களை விட்டும் தடுக்கக்கூடிய சில பிரிவினர்களை நாம் நம் சமூகத்தில் சந்தித்து கொண்டுதான் வருகிறோம். பித்அத் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் புரியாமல் நிறைய நல்ல அமல்களை விட்டும் இன்றைய சமூகத்தை கூறு போட்டு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பித்அத் என்றால் என்ன? அந்த பித்அத் எல்லாமே வழிகேடுதானா? அந்த பித்அத்தில் நல்லவைகள் என்பதே கிடையாதா என்கின்ற முழு ஆதாரங்களை நாம் இன்றைய காணொளியில் அலசி ஆராயிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த பயானின் மூலமாக நல்ல ஒரு விளக்கத்தை தருவானாக. ஆமீன் என்கின்ற துஆவுடன் ஆரம்பம் செய்கின்றேன். முதலில் பித்அத் என்றால் என்ன? இமாம் இப்னுல் ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். குல்லு ஷைஇன் உஹ்திஸ அலா கைரி மிசாலின் சாபிக்கின், இதுவெல்லாம் முன்மாதிரி இல்லாமல் செய்யப்படுகின்றனவோ அதுவெல்லாமே பித்அத் என்பதாக டிக்ஷனரியில் நாம் அர்த்தத்தை தேடி பார்த்தால் இந்த விளக்கம் போடப்பட்டிருக்கும். அதனால்தான் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதீஉ ஸமாவாத்தி வல் அர்ள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவான். வானம் பூமியை எவ்வித முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹு தஆலா படைத்தான். பதீ பித்அத் இரண்டும் ஒரே விதமான அர்த்தங்களை தரக்கூடியதுதான். இப்போ இதை செயலோடு நாம் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த இடத்தில் நிறைய நபர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். அதில் சில விளக்கம் ஆபத்தாகவும் விபரீதமாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நாம் யாருடைய விளக்கத்தை எடுப்பது? யாருடைய விளக்கத்தை எடுத்தால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையோ அந்த விளக்கம்தான் மிகவும் சிறந்தது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் மிகவும் பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறது. அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? ஹிய இஹ்தாசுன் மாலம் யகுன் ஃபி அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பித்அத் என்பது எதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இல்லையோ அதுவெல்லாம் பித்அத் தான். ஆனால் ஹிய முன்கசிமத்துன் இலா ஹஸனத்தின் வ கபீஹத்தின், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எதுவெல்லாம் இல்லையோ அதுவெல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் அதில் நல்லவைகளும் இருக்கிறது, கெட்டவைகளும் இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கும் நாம் பித்அத் என்பதாக சொல்லலாம், கெட்ட விஷயங்களையும் பித்அத் என்பதாக சொல்லலாம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு தந்துள்ளார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பித்அத்தை குறித்து என்ன கூறுகிறார்கள் என்பதாக பார்ப்போம். அல் பித்அத்து பித்அத்தானி பித்அத்துன் மஹ்மூதா வ பித்அத்தும் மذ்மூமா. பித்அத் என்பது இரண்டு வகை. அதில் புகழப்படக்கூடிய பித்அத்தும் இருக்கிறது, இகழப்படக்கூடிய பித்அத்தும் இருக்கிறது. ஃபமா வாஃபக சுன்னா, இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கு முரணில்லாமல் செய்யப்படுகின்றனவோ அதுவெல்லாமே மஹ்மூத், அதெல்லாம் புகழப்படக்கூடியது, எடுத்து செய்யலாம் என்பதாக சொல்கிறார்கள். வமா காலஃப சுன்னா, இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு முரணாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் மذ்மூம், அதுவெல்லாம் இகழப்படக்கூடியது, ஒதுக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்தை நமக்கு தந்துள்ளார்கள். இந்த இரண்டு விளக்கங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் பின்னால் வரக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சுலபமாக புரியும். முதலில் பித்அத் என்கின்ற வார்த்தையை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கிறார், அது நல்லவையாக இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு பித்அத் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாமா என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம். குர்ஆனில் இருந்தே இதற்கு மறுக்க முடியாத ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துள்ளான். நஸராக்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது வ ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, துறவரத்தை நீங்கள் புதுமையாக செய்தீர்கள், மா கதபனாஹ அலைஹிம், ஆனால் நாம் அந்த துறவரத்தை அவர்களுக்கு கடமையாக்கவே இல்லை. கடமை இல்லாத ஒரு விஷயத்தை அவர்களே எடுத்து செய்தார்கள். இல்லப்திகா ரில்வானில்லா, எதற்காக செய்தார்கள்? அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் செய்தார்கள். ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, இல்லாத ஒன்றை எடுத்து செய்தார்கள், ஆனால் அதை முழுமையாக அவர்கள் பின்பற்றவில்லை. அல்லாஹு தஆலா கடிந்து கொள்கின்றான். மேலும் சொல்கின்றான், ஃபஆதைனல்லதீன ஆமனூ மின்ஹும் அஜ்ரஹும், கடமை இல்லாத அந்த துறவரத்தை எவர் எடுத்து செய்தார்களோ அவருக்கு நாம் சவாபை வழங்கினோம், நன்மை கொடுத்தோம் என்பதாக கூறுகின்றான். இந்த ஆயத்தில் நாம் பார்த்தால் அல்லாஹு தஆலா பயன்படுத்திய இப்ததஅ என்கின்ற வார்த்தை,
அவர்களுக்கு துறவரம் என்பது கடமையே கிடையாது. ஆனால் இல்லாத ஒன்றை செய்தார்கள், புதுமையாக செய்தார்கள். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அதை சொல்லவில்லை. இல்லாத ஒன்றை செய்து அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு நன்மையும் கொடுத்தான். செய்யாதவர்கள் அல்லாஹு தஆலா கடிந்தும் கொள்கின்றான் என்று இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு விளங்க முடிகிறது. இந்த இடத்து அல்லாஹு தஆலா பித்அத் செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறான். நாம் அதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பித்அத் எல்லாம் வழிகேடு என்பதாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார்களே, அது மிகவும் ஆபத்தானது, குர்ஆனுக்கே முரணான ஒரு விளக்கம் அது. எனவே நல்ல விஷயங்களுக்கு பித்அத் என்கின்றது அல்லாஹு தஆலாவே பயன்படுத்தியிருக்கிறான். எனவே பித்அத்தில் நல்லவைகளும் இருக்கிறது. தொடர்ந்து இமாம் ஹஸ்ரத் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருவார்கள். பித்அத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்று, அதை நன்மையாக கருதி நீங்கள் செய்கிறீர்கள், ஆனால் அது தொடர வேண்டும். தொடரவில்லை என்றால் இந்த நசராக்களை போன்று நீங்களும் அல்லாஹ்வால் கடிந்து கொள்ளப்படுவீர்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அஹ்தஸும் கியாம ரமலான், ரமலான் மாதத்திலே இரவில் நின்று வணங்குவதை நீங்கள் புதுமையாக செய்தீர்கள். வலம் யுக்தபு அலைக்கும், ஆனால் உங்களுக்கு அது கடமையாக்கப்படவில்லை. இன்னமா குத்திப அலைக்கும் சியாம், ரமலான் மாதத்தை உங்களுக்கு நோன்புதான் கடமை. இரவில் நின்று வணங்க வேண்டும் என்று எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹு தாலாவும் ரசூலும் நமக்கு கடமையாக்கவில்லை. ஆனால் புதுமையாக நீங்கள் செய்தீர்கள். ஃபதூமு அலல் கியாம் இஸ் ஃபஅல்துமூஹு, எனவே நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள், அதில் நிலையாக நீங்கள் இருங்கள். வலா தத்ருகூஹு, அதை விட்டுவிட வேண்டாம். ஃபஇன்ன உனாஸம் மின் பனி இஸ்ராயில் இப்ததஉ பித்அன் லம் யக்துபுஹல்லாஹு அலைஹிம், பனி இஸ்ரவேலர்களில் சிலர் அவர்களுக்கு கடமையே இல்லாத சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். மேலே சொன்ன அந்த துறவரத்தை சொல்கிறார்கள். அவர்களுக்கு கடமையே இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். எதுக்காக? இப்தகவ் பிஹா ரில்வான் அல்லாஹ், அதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, ஆனால் அதை அவர்கள் தொடர்ந்து செய்யவில்லை. ஃபஆபஹுமுல்லாஹு பிதர்கிஹா, அதை விட்டதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கடிந்து கொள்கின்றான் என்பதாக இந்த விளக்கத்தை நமக்கு சொல்கிறார்கள். அந்த கூட்டம் அப்படி என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், நஸராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். அதில் 3 பேர்கள், 3 கூட்டம் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள், மீது எல்லாருமே அழிந்து விட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதில் முதல் கூட்டம் என்ன? அந்த அநியாயக்காரன அரசனை எதிர்த்து ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீனை மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதாக போர் செய்தார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் வெற்றி பெற்று விட்டார்கள். இரண்டாவதாக, அரசனை எதிர்த்து அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த அரசன் அவ்வளவு அழிச்சாட்டியம் செய்தான். எனவே அரசனை விட்டுவிட்டு மக்களுக்கு மத்தியிலே ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனை நாம் நிலைநாட்டுவோம் என்பதாக பிரச்சாரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த குழுவினர்கள் நஷரத்ஹும் பில் மனாஷிர், ரம்பத்தை வைத்து அந்த அரசர்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்களே, அந்த மக்களை அழித்து கொலை செய்தார்கள். இவர்கள் இரண்டாவது கூட்டம், இவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக, இவர்கள் அரசனை எதிர்த்தும் போர் செய்யவில்லை, மக்களுக்கு மத்தியிலும் அதை நிலைநாட்ட முடியாது என்பதாக விளங்கி கொண்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு துறவரத்தை மேற்கொண்டார்கள். மக்கள் வேண்டாம், நாடு வேண்டாம், காசு பணங்கள் எதுவும் வேண்டாம், துறவியாக சென்று விடலாம் என்பதாக கிளம்பி விட்டார்கள். இவர்களே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே புகழ்ந்து கூறுகின்றான். இல்லாத ஒன்றை அவர்கள் எடுத்து நடத்தார்கள், அதில் செய்தவர்களுக்கு நன்மையை கொடுத்தோம், அதை விட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக இந்த குர்ஆனின் வசனத்தின் மூலமாக நமக்கு தருகின்றான். இந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் பித்அத் என்கின்ற வார்த்தையை வெறும் கெட்டதிற்கு மட்டும் பயன்படுத்தாமல் நல்லவைகளுக்கும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு ஆதாரம் நமக்கு குர்ஆனின் மூலமாக கிடைக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செய்துவிட்டு சொல்கிறார்கள், ஹாதிஹில் ஆயத்து தாலத்துன் அலா அன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத எல்லாமே பித்அத் தான். ஃபயன்பகி லிமன் இப்ததஅ கைரன், எவர் வழிகாட்டல் இல்லாமல் செய்கிறாரோ அந்த நபருக்கு மிகவும் அவசியமாகும் ஐயதும அலைஹி, அதை நிரந்தரமாக அவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வலா யாதில் அன்ஹு இலா வித்திஹி, அதை ஆரம்பித்து விட்டு பாதியிலே அவர் விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது என்பதாக இந்த ஆயத்தை நமக்கு விவரிக்கிறது என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். எனவே முதல் ஆதாரம் குர்ஆனிலிருந்து நாம் காட்டிவிட்டோம். இரண்டாவதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன்,
இஸ்லாமிய மார்க்கத்திலே எவர் ஒருவர் புதுமையான ஒரு செயலை அறிமுகப்படுத்துகின்றாரோ அவருக்கு என்ன கிடைக்கும்? ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ருமன் அமில பிஹா மின் பாதிஹி. அதை ஆரம்பித்த நபருக்கு நன்மை கிடைக்கும், அவரை பின்பற்றி யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்கள் செய்த நன்மைகளும் இவருக்கு வரும். மின் கைரி ஐ யுன்கஸ மின் உஜூரிஹிம் ஷைஉன். யாரெல்லாம் இவரை பின்பற்றி செய்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். இவர் தான் ஆரம்பித்து வைத்தார், எனவே இவருக்கும் இவருடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும். இது முதலாவது ஒரு பார்ட். அடுத்ததாக வமன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யத்தன். இஸ்லாமிய மார்க்கத்திலே எவர் ஒருவர் கெட்ட வழிமுறையை ஆரம்பித்து விடுகிறாரோ, கெட்ட வழிமுறையை மக்களுக்கு மத்தியிலே செய்து காண்பிக்கிறாரோ, ஃபஅலைஹி விசுருஹா, அவருக்கு அதன் பாவம் கிடைக்கும். வ விசுரு மன் அமில பிஹா மின் பாதிஹி, அவரை பின்பற்றி யார் யாரெல்லாம் அந்த கெட்டதை செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களின் பாவமும் இவருக்கு வந்து சேரும். மின் கைரி ஐ யுன்கஸ மின் ஔசாரிஹிம் ஷைஉன், அவர்களை பின்பற்றி செய்கிறார்களே அவர்களுக்கும் பாவம் கிடைக்கும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்தில் சன்ன என்கின்ற அந்த அரபி வாசகம், சன்ன என்றால் முன்மாதிரி இல்லாமல் செய்யப்படுகின்ற எல்லா வழிமுறைக்கும் சன்ன என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். தெல்ல தெளிவாக வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத சில நல்ல விஷயங்களையும் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்யலாம், அவருக்கு நன்மை கிடைக்கும், அவரை பின்பற்றி செய்கின்ற எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆனால் சில கல்வி கொடுக்கப்பட்டும் முழுமையான தீனின் விளக்கம் கொடுக்கப்படாத இப்னு தைமியா, இப்னு பாஸ் போன்ற கல்வியாளர்கள் இதற்கு முரணான அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். சன்ன என்று வருகின்ற இடத்தில் அஹ்யா என்பதாக நாம் பொருள் வைக்க வேண்டும். அஹ்யா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுன்னத்துகளை எவர் செய்கிறாரோ என்பதாக அந்த இடத்தில் அர்த்தம் வைக்க வேண்டுமாம் என்பதாக அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அஹ்யா என்பதாக நாம் அந்த இடத்தில் அர்த்தம் வைத்து விட்டால் அந்த ஹதீஸின் அடுத்த பகுதியிலேயே இவர்களுக்கு முரண் என்பது வந்துவிடும். ஏனென்றால் மேலே மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் என்பதாக வருகிறது. நல்ல காரியங்களை எவர் செய்கிறாரோ அந்த இடத்தில் அஹ்யா என்பதாக நாம் வைத்து விட்டால் மன் அஹ்யா சுன்னத்தன் ஹசனத்தன், எவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலை மீண்டும் மக்களுக்கு மத்தியிலே புதுமையாக எடுத்து சொல்கிறார். மக்களுக்கு மத்தியிலே செய்த செயலையே மக்கள் மறந்து விட்டார்கள், எனவே ஞாபகப்படுத்தும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தையே மீண்டும் எடுத்து சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் நன்மை கிடைக்கும் என்பதாக அந்த இடத்தில் அர்த்தம் வந்துவிட்டது. இரண்டாவதாக அதன் இரண்டாவது பகுதியில் வமன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலே எவர் ஒரு கெட்ட வழிமுறையை ஏற்படுத்தி தருகிறாரோ என்கின்ற இந்த இடத்தில் அஹ்யா என்பதாக நாம் பொருள் வைத்து விட்டால் இஸ்லாமிய மார்க்கம் கெட்ட விஷயத்தை போதிக்கிறது என்கின்ற அர்த்தம் வந்துவிடும். வமன் அஹ்யா சுன்னத்தன் செய்யத்தன் ஃபில் இஸ்லாம், எவர் இஸ்லாமிய மார்க்கத்திலே கெட்ட விஷயத்தை உயிர்ப்பிக்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள், அதை எவர் எடுத்து இப்போது சொல்கிறாரோ என்கின்ற அர்த்தம் வந்துவிடும் அஹ்யா என்கின்ற வார்த்தைக்கு. எனவே சன்ன என்பது முன்மாதிரி இல்லாமல் செய்யப்படுகின்ற நல்ல விஷயங்கள். அஹ்யா என்பதாக நாம் பொருள் வைத்து விட்டால் அந்த ஹதீஸுக்கே அது முரணாக மாறிவிடும். வேறு சில ஹதீஸ்களில் நாம் பார்ப்போம் இந்த சன்ன என்கின்ற வார்த்தைக்கு நாம் சொல்கின்ற விளக்கம் சரியாக இருக்கிறதா அல்லது இப்னு பாஸ், இப்னு தைமியா போன்ற அந்த நபர்களால் சொல்லப்படுகின்ற அஹ்யா என்கிற அர்த்தம் வருகிறதா என்பதை நாம் பார்ப்போம். ஒரு ஹதீஸிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் தொழுகை எப்படி இருந்தது என்றால் இமாம் தொழுகை வைத்துக் கொண்டிருப்பார்கள், பின்னால் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். யாரேனும் தாமதமாக வந்தால், இப்போ உதாரணத்திற்கு லுஹர் 4 ரக்காத், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காத்தில் இருக்கிறார்கள் என்றால் தாமதமாக வந்து சேரக்கூடியவர்கள் முதலில் ஒரு ரக்காத்தை தொழுதுவிட்டு 2வது ரக்காத்திலே அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் ஆரம்ப வழிமுறையாக இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்று ஒரு நாள் தொழுகையில் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஆரம்பித்து ரக்காத்துகள் கடந்து விட்டது, தாமதமாக வந்து சேர்கிறார்கள். அருகில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் கண்களால் ஜாடை செய்கிறார்கள், சில ரக்காத்துகள் முந்திவிட்டது, அதை தொழுதுவிட்டு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்பதாக. அது எதையும் கண்டுக்காமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ரக்காத்தில் இருக்கிறார்களோ அந்த ரக்காத்திலே தக்பீர் கட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் விடுபட்ட ரக்காத்தை எழுந்து தொழுதார்கள். இன்றைக்கு நாம் தொழுகிறோமே அந்த முறையை முதலாக ஏற்படுத்தி தந்தது ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லித்தரவே இல்லை, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை ஆரம்பித்து வைத்தார்கள். விடுபட்ட ரக்காத்துகளை எழுந்து தனியாக தொழுகுவது. இந்த விஷயத்தை செய்தவுடன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொன்ன வார்த்தை கது சன்ன லக்கும் முஆத், ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு ஒரு அழகிய வழிமுறையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்.
ஃபஸ்னாஉ, எனவே இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு ஆமோதிப்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸில் கது சன்ன என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக கது அஹ்யா என்ற வார்த்தையை வைத்து விட்டால் முன்னரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். இப்படிதான் நீங்கள் தொழுகணும் என்பதாக சொல்லியிருந்தால் அஹ்யா என்பதாக அர்த்தம் வைக்கலாம். ஆனால் சன்ன என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சன்ன என்றால் இப்பொழுது புதிதாக ஒருவர் செய்திருக்கிறார், அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சன்ன என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று நாம் ஆதாரங்களை தந்துவிட்டோம். இன்னொரு ஹதீஸில் அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படுகின்ற பொழுது கடைசி ஆசை என்ன என்று கேட்கின்ற பொழுது 2 ரக்காத் தொழுக வேண்டும் என்பதாக அனுமதி கேட்கிறார்கள். அப்பொழுது 2 ரக்காத் தொழுது விடுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயம் தெரிகிறது. அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபகான அவ்வல மன் சன்ன ரக்அத்தைனி இந்தல் கத்லி ஹுவ, கொல்லப்படுகின்ற பொழுது 2 ரக்காத் தொழுக வேண்டும் என்கின்ற புதிய வழிமுறையை ஏற்படுத்தி தந்தவர் ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக இந்த இடத்தில் பாராட்டி பேசினார்கள். இங்கேயும் கது சன்ன என்கின்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அஹ்யா என்ற அர்த்தம் நாம் இந்த இடத்தில் வைத்து விட்டால் முன்னரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஒருவர் கொல்லப்படுகின்றார் என்றால் 2 ரக்காத் தொழுது கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருந்தால் அஹ்யா என்பதாக நாம் அர்த்தம் வைக்கலாம். கது சன்ன என்பதாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். புதுமையாக செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே கது சன்ன என்கின்ற அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும். எனவே நல்ல விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராமல் இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் காட்டவில்லை என்கின்ற காரணத்தை பின்னால் கூறுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத விஷயத்தையும் நல்லது ஷரியத்திற்கு முரண் இல்லை என்பதாக நமக்கு தெரிந்துவிட்டால் தாராளமாக செய்யலாம். இதுவெல்லாம் ஹதீஸின் அடிப்படையில், குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டோம். அறிவு ரீதியாக நாம் யோசித்து பார்ப்போம். இவர்கள் முதலாக பிதஅத் என்றாலே கெட்டதுதான், பிதஅத் எல்லாமே வழிகேடுதான், வழிகேடு எல்லாமே நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கின்ற ஒரு ஹதீஸ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு பிதஅத்தின் வலாலத்துன், புதுமையாக செய்யப்படுகின்ற எல்லா விஷயங்களும் வழிகேடுதான். வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார், வழிகேடு எல்லாமே நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற ஹதீஸ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். நாம் இந்த இடத்தில் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குல்லு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். குல்லு என்றால் எல்லாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாது எதுவாக இருந்தாலும் வழிகேடுதான் என்பதாக இந்த இடத்தில் அர்த்தம் வருகிறது. ஆனால் உண்மையில் அர்த்தம் அப்படி வைக்கக்கூடாது. அரபுகளுக்கு மத்தியிலே இதெல்லாம் வார்த்தை ஜாலம் என்பதாக சொல்லுவார்கள். பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதிலிருந்து சில விஷயத்தை மட்டும் அவர்கள் தனித்து சொல்லுவார்கள். இது அரபுகளின் வார்த்தை விளையாட்டு. ஹதீஸ்கலை வல்லுனர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை எப்படி புரிய வேண்டும் என்று ஒரு அழகிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற குல்லு என்கின்ற வார்த்தை ஆமுன் மஹ்சூசுன், பொதுவாக சொல்லப்பட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்லக்கூடியது என்பதாக சொல்கிறார்கள். பிதஅத் எல்லாமே வழிகேடு, அதில் எதுவெல்லாம் கெட்டதாக இருக்கிறதோ அதுதான் வழிகேடு. அதாவது வல் முராது பிஹில் முஹ்தஸாத்துல்லதி லைஸ ஃபீ ஷரீஅத்தி மா யஷ்ஹது லஹா பிஸ்ஸிஹா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷரியத்தில் இல்லாத ஒன்று ஆனால் நல்ல விஷயங்கள், அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே பாராட்டுதலுக்குரியது தான், அது இந்த ஹதீஸுக்கு கீழே வராது என்பதாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். உதாரணத்திற்கு இந்த குல்லு என்கின்ற வார்த்தையை வைத்தே நாம் வேறு சில ஹதீஸ்களையும் குர்ஆன் ஆயத்தையும் பார்ப்போம். அந்த இடத்தில் இதே மாதிரி அர்த்தம் வைக்க வேண்டும். யாரெல்லாம் எல்லா பிதஅத்துமே நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த குல்லு என்று பயன்படுத்துகின்ற எல்லா இடங்களிலும் இதே அர்த்தங்களை வைக்க வேண்டும். அர்த்தம் வைத்தால் என்னென்ன விபரீதங்கள் வரும் என்பதை நாம் பார்ப்போம். இந்த குல்லு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சில ஹதீஸுகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல் மூலமாக வந்த எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், அந்த பாவம் செய்பவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். இந்த ஹதீஸின் ஆரம்பத்திலே குல்லு என்கின்ற வார்த்தை வந்திருக்கிறது. குல்லு என்றால் எல்லா மனிதர்களும் என்பதாக இந்த இடத்தில் அர்த்தம் வரும். நம்முடைய முக்கியமான கொள்கை என்ன? நபிமார்கள் பாவமே செய்ய மாட்டார்கள். மக்களை திருத்த வந்தவர்கள் நபிமார்கள், அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்வார்களா? ஆனால் இந்த இடத்தில் மனிதர்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக வந்திருக்கிறது. இந்த இடத்தில் அப்படி அர்த்தம் வைக்கலாமா? அர்த்தம் வைத்தால் என்ன ஆகும்? நபிமார்களும் பாவம் செய்பவர்கள் தான் என்கின்ற அர்த்தம் வந்துவிடும். எனவே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நபிமார்களை தவிர்த்து என்று நாம் இந்த இடத்தில் விளங்க வேண்டும். அதுதான் இந்த குல்லு என்கின்ற வார்த்தைக்கு நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கின்ற அர்த்தம். இரண்டாவது ஒரு ஹதீஸ், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அம்ரின் தீபாலின்
லா யுபதஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தஉ. எல்லா காரியங்களும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்பட வேண்டும். எவர் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கவில்லையோ ஃபஹுவ அக்தஉ, அது விளங்காது, அது தரித்திரம் பிடித்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல குல்லு என்பதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா காரியங்களுக்கும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்று விளங்க முடிகிறது. ஒருவன் திருடுகிறான், ஒருவன் பொய் பேசுகின்றான், ஒருவன் கொள்ளை அடிக்கின்றான், கொலை செய்கின்றான், இதுவும் செயல்கள் தானே, எல்லா செயல்களும் என்பதாக தானே ஹதீஸில் வந்திருக்கிறது. இந்த செயல்களுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லி அவன் அந்த தவறு செய்யலாமா? செய்தல் என்ன ஆகும்? எல்லா காரியங்களுக்கும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பதாக ஹதீஸில் வந்துவிட்டது என்பதாக பாவங்களுக்கெல்லாம் பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பித்து விட்டால் விபரீதமாக முடிந்துவிடும். எனவே இந்த ஹதீஸில் நாம் எப்படி விளங்க வேண்டும்? நற்காரியங்களில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஹதீஸிலிருந்து வெளியே சென்றுவிடும். அதே போன்றுதான் நாம் மேலே உள்ள அந்த குல்லு பித்ஆத்தின் லலாலா என்கின்ற ஹதீஸையும் விளங்க வேண்டும். மூன்றாவதாக குர்ஆனில் இருந்தே ஒரு வசனத்தை இந்த குல்லு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கின்றேன். ஹஜ்ரத் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் பயணம் செய்கிறார்கள். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு கப்பலை ஓட்டை போடுகிறார்கள் ஹஜ்ரத் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன் என்று காரணம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான், யஹுது குல்ல சஃபீரத்தின் கஸ்பா. இந்த ஏழைகளுடைய கப்பலை நான் ஓட்டை போட காரணம் என்னவென்றால், கடலுக்கு செல்கின்ற பொழுது கடல் கொள்ளையர்கள் கப்பல்களை கொள்ளையடித்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி நான் ஓட்டை போட்டேன் என்பதாக அந்த சம்பவம் வரும். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தையை குல்ல சஃபீனத்தின், எல்லா கப்பல்களையும் கொள்ளையடித்து விடுவார்கள் என்பதாக பதிவு செய்கின்றான். உண்மையில் நாம் விளக்கங்களை பார்த்தால் தஃப்சீர்களில் என்ன வருகிறது, அந்த கொள்ளையன் நல்ல கப்பல்களை அதை மட்டும்தான் எடுப்பான், எல்லா கப்பலையும் எடுக்க மாட்டான். அதனால் தான் வேண்டுமென்றே ஏழைகள் செல்ல இருக்கின்ற அந்த கப்பல்களை ஹஜ்ரத் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓட்டை போட்டு குறைவுள்ள கப்பலாக மாற்றினார்கள் என்பதாக அந்த இடத்தில் நாம் விளக்கத்தை பார்க்கிறோம். அப்போ எல்லா கப்பல்களையும் அவன் எடுப்பான் என்பதாக நாம் அர்த்தம் வைத்து விட்டால் இந்த இடத்திலே விபரீதமாக போய்விடும். அப்போ ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை ஓட்டை போடுவதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அப்போ எப்படி விளங்க வேண்டும்? அந்த கொள்ளையன் நல்ல கப்பல்களை மட்டும் எடுப்பான், அப்போ குறைவுள்ள கப்பல்கள் எல்லாம் வெளியே சென்றுவிடும். இப்படிதான் இந்த குல்லு என்கின்ற வார்த்தையை நாம் விளங்க வேண்டும். இது அரபுகளுக்கு மத்தியிலே ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே வார்த்தை ஜாலமாக குர்ஆனில் பயன்படுத்தியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் குல்லு பித்ஆத்தின் லலாலா என்கின்ற அந்த ஹதீஸும் இப்படிதான் விளங்க வேண்டும். கெட்ட செயல்கள் எல்லாமே வழிகேடு, அந்த வழிகேடு நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக விளங்க வேண்டும். இதில் நல்லவைகள் எல்லாம் வெளியே சென்றுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத நல்ல விஷயங்களை தாராளமாக செய்யலாம் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் நாம் காட்டிவிட்டோம். அடுத்ததாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நிறைய பேர் சொல்கின்ற விஷயம் இதுதான். நல்ல விஷயம் செய்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல விஷயம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுவாங்களே, அது அவங்களே செஞ்சுருக்கலாமே, அவங்க செய்யாத ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்க என்பதாக சிலர் கேட்பதுண்டு. அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணமுடையவர்கள், நன்மையை ஆசைப்பட்டு செய்வார்கள் தான். அதே சமயத்தில் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவருடைய உம்மத்திற்கு பாஸ் ஆகிவிடுமோ, நாம் செய்வோம், நம் நபி, ஆனால் என்னுடைய உம்மத்து அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் நிறைய நல்ல அமல்களை விட்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய அமல்களை விட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யத்ருக்குல் அமல வஹுவ யுஹிப்பு அன் யஅமலஹு, சில விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் அதை செய்யாமல் விட்டு விடுவார்கள். ஏன்? கராஹியத்தன் ஐ யஸ்தன்னன் நாசு பிஹி, மக்கள் அதை வழிமுறையாக எடுத்துக்கொள்வார்களோ என்று வெறுத்தவர்களாக. அவர்கள் எவ்வளவு வேண்டாலும் அமல் செய்வார்கள், ஆனால் மக்கள் அதை வழிமுறையாக எடுத்துக்கொண்டால் அது அவர்களுக்கு சிரமமாக போய்விடும். அப்படி அவர்கள் எடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டால் ஃபயுஃப்ரது அலைஹிம், அது அவர்களுக்கு ஃபர்லாக ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள், மக்களும் தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் அது ஃபர்ல் என்கின்ற அந்தஸ்தில் வந்துவிடும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு விடுவார்கள் செய்யாமல். வகான யுஹிப்பு மா ஹுஃபிஃப அலைஹிம் மினல் ஃபராயில், காரியங்களை லேசாக செய்ய வேண்டும், மக்களுக்கு லேசாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே யார் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறீர்களா என்று கேட்கிறார்களோ அவருக்கு இதுதான் பதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது உள்ள மஹப்பத்தின் காரணமாக நிறைய நல்ல அமல்களை செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். அது நமக்காக வேண்டிதான். எனவே 3 ஆதாரங்களை நாம் தந்திருக்கிறோம். முதலாவதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா நல்ல காரியங்களுக்கு பித்ஆத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக குல்லு பித்ஆத்தின் லலாலா என்று சொல்கின்றவர்கள் குல்லு என்கின்ற வார்த்தையை நன்றாக விளங்க வேண்டும் என்பதற்கு ஆதாரங்களை தந்திருந்தோம்.
மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை செய்யாமலே விட்டிருந்தார்கள், அது நமக்காக வேண்டி என்கின்ற ஹதீஸையும் நாம் எடுத்து தந்திருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கிவிட்டால் உங்களுக்கு தாராளமாக புரிந்திருக்கும். பித்அத் என்கின்ற வார்த்தையை நாம் நல்லவைகளுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டவைகளுக்கும் பயன்படுத்தலாம். கெட்டதெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் பெற்றுத்தரும் என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இந்த ஒரு விளக்கத்தை அருமையான முறையில் சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள், தாபியீன்கள் விளங்கியிருந்தார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் செய்யாத எத்தனை நல்ல அமல்களை அவருடைய ஆட்சியிலே செய்திருக்கிறார்கள், வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்கள். அப்படி என்னென்ன நல்ல பித்அத்துகளை செய்தார்கள் என்பதற்காக வேண்டி சில ஆதாரங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன். முதலாவதாக தராவிஹ் தொழுகை ஏற்படுத்தி தந்தது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிரிந்து கிடந்த மக்களை ஒன்று சேர்த்து ஒரு இமாமை அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி ஹஸ்ரத் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செய்து முடித்த பிறகு சொன்ன வார்த்தை நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, புதுமையாக செய்யப்படுகின்ற எல்லா விஷயங்களிலும் இது மிகவும் சிறந்தது என்பதாக சொன்னார்கள். புதுமையெல்லாம் கெட்டது என்பதாக சொல்கிறார்களே, அவர்கள் நன்கு உணர வேண்டும். நிஅமத் என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள், நல்லது என்கின்ற பொருள் தரக்கூடியது. இன்னும் ஒன்று நாம் விளங்க வேண்டும், சில அறிவியலிகள் சஹாபாக்கள் செய்வது மார்க்கமாகாது என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. வஹி இறங்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள், நம்மை விட இல்மாலும் அமலாலும் மிக உச்சத்தை தொட்ட சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றக்கூடாதாம், தற்காலத்தில் வாழ்கின்ற அபூஜல்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. மக்களிலே பின்பற்றக்கூடியவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே மது குடிப்பது என்பதற்கான தண்டனை என்பது 40 அடிகள். அதில் எப்படியெல்லாம் அடித்தார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறது. கைகளால் அடிப்போம், செருப்புகளால் அடிப்போம், துண்டுகளால் அடிப்போம் என்பதாக நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம். இது மக்களுக்கு மத்தியிலே ரொம்ப அசால்ட்டாக போய்விட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாஃபத்திற்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு மத்தியில் மஷ்வரா செய்கிறார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தான் 80 கசடிகளாக நாம் வைப்போம், 80 அடி கொடுப்போம் என்பதாக நாம் சொல்லி பார்ப்போம், மது குடிப்பது என்பது நின்றுவிடும் என்பதாக மஷ்வரா கொடுக்கிறார்கள். அதே போன்று அதை எடுத்து அமல் செய்தார்கள். வேறு வேறு சில நாட்டுகளிலே கவர்னராக இருந்த ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விஷயத்தை கடிதமாக எழுதி அனுப்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே 40 அடிகளாக இருந்த கசையடிகளை 80 அடிகளாக மாற்றினார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி குலஃபாய் ராஷிதீனல் மஹ்தியின், என்னை பின்பற்றுங்கள், ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய சஹாபாக்களையும் பின்பற்றுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 80 கசடியாக மாற்றினார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின்னால் செய்யப்பட்ட பித்அத் அதுதான். அதற்காக இவர்கள் நரகவாதி என்பதாக நாம் சொல்லிவிடலாமா? கட்டாயமாக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டு பெற்ற ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு செய்து காட்டினார்கள். இன்றைய தினம் ஹுத்பாவிற்கு முன்பதாக நாம் தமிழில் பயான் செய்கின்றோமே, இந்த விஷயத்தை முதல் ஏற்படுத்தியது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்களா? கிடையாது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு தஜ்ஜாலை பார்த்தார்கள் என்பதாக சம்பவம் வருமே, அந்த சஹாபி தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சென்று, நான் மக்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பேச வேண்டும், அனுமதி தாருங்கள் என்பதாக பல வருடங்களாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் அனுமதி கொடுக்கிறார்கள். சரி, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். அக்ரோ அலைஹிமுல் குர்ஆன், நான் குர்ஆனை ஓதி காண்பிப்பேன். வ ஆமுல்ஹும் பில் கைர் வ அன்ஹாஹும் அனிஷ் ஷர், நல்லதை ஏவி தீமையை தடுப்பேன் என்பதாக நான் அந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சரி நீங்கள் செய்யுங்க என்பதாக. எப்போது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுத்பாவிற்கு வந்து விடுகிறார்களோ இவர்கள் பேச்சை நிறுத்தி விடுவார்கள். இந்த பேச்சு ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரைக்கும் நடந்தது என்பதாக நம் கிதாபுகளில் பார்க்கிறோம். புதுமைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே இப்படி முன்னால் பேசுவது என்பது கிடையாது. ஆனால் நாம் இன்ற அளவுக்கும் அதை தொடர்ந்து செய்து வருகிறோமே. ஹஸ்ரத் தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்த விஷயம் தானே. ஏன்னா நல்ல விஷயங்கள் பாராட்டுதலுக்குரியது. அடுத்ததாக ஹுத்பாவிலே நாம் ஓதுகின்ற இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் யார் ஏற்படுத்தி கொடுத்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? கிடையாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி காலத்திலே இது புதுமையாக கொண்டு வரப்பட்டது. ஹிஜ்ரி 41 99 வரைக்கும் ஹுத்பாவிலே பனு உமையாக்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டியவாறே ஹுத்பா செய்வார்கள். ஹுத்பாவிலே எப்பொழுது ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வந்தார்களோ அந்த விஷயத்தை விட்டுவிட்டு இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் என்பதாக பயன்படுத்துவோம் என்பதாக
அவர்களுடைய நவாபுகளுக்கெல்லாம் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். அதுவே இன்று வரைக்கும் நீடித்து இருக்கிறது. அழகிய ஒரு பித்அத். நம்ம குத்துபாவில் ஓதுகிறோமே, எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் அவர்களே மக்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். குர்ஆன் அவர்களோடு சென்று விடுமோ என்பதாக பயமாக இருக்கிறது. எனவே நாம் குர்ஆனை ஒன்று சேர்ப்போம் என்பதாக மஷரா கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் எப்படி செய்வது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். இது நல்ல விஷயம்தான். இன்னஹு வல்லாஹி கைர், கட்டாயமாக இது நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பின்னால் வர மக்களுக்கு குர்ஆன் வேண்டும் அல்லவா. சஹாபாக்கள் எல்லாம் இறந்து விட்டார், குர்ஆன் அவர்களோடு சென்று விடுமே என்கின்ற அடிப்படையில் மஷரா கொடுக்கிறார்கள். எனவே குர்ஆன் ஒன்று திரட்டப்படுகிறது. நாம் வைத்திருக்கிற குர்ஆனை முதலாக ஏற்படுத்த சொன்னது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது, சஹாபாக்கள் தான். எனவே பித்அத்தில் நல்ல பித்அத் என்பதாக நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற பொழுது எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அந்த மையத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் சத்தம் போட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று? சொன்னதே கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் கபரிலே வைக்கும்போது அந்த இஸ்திக்ஃபாரை ஓதினார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், இரவு முழுக்க ஓதுவார்கள். ஓதி முடிக்கின்ற பொழுது கொஞ்சத்தை விட்டு விடுவார்கள். விட்டு என்ன செய்வார்கள்? பக்கா மின்ஹு ஷைஅன் ஹத்தா யுஸ்பிஹ, குர்ஆனிலே சில பகுதிகள் இருக்கின்ற பொழுது அதை விட்டு விடுவார்கள். காலை நேரமானவுடன் ஃபயஜ்மஉ அஹ்லஹு ஃபயஹ்திமஹு மஅஹும், மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, குடும்ப மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு முன்னிலையில் குர்ஆனை முடிப்பார்கள், பரக்கத்து பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. சஹாபாக்கள் செய்ததுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை. பித்அத்தே ஹஸனா தானே இது. இந்த விஷயம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில், இவர்கள் இருவருடைய ஆட்சி காலத்திலும் மகாமே இப்ராஹிம் என்பது காபத்துல்லாவோடு சேர்ந்து இருந்தது. எப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அதை தள்ளி வைத்தார்கள். இப்போது நாம் பார்க்கின்ற இடத்தில் இருப்பது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நகர்த்தி வைத்ததுதான். சொல்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், இன்னல் மகாம் கான ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபீ ஸமனி அபீபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு முல்தஷிகம் பில் பைத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே காபத்துல்லாவோடு சேர்ந்து இருந்தது. சும்ம அஹ்ரஹு உமர், அதற்கு பிறகுதான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை நகர்த்தி வைத்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். எந்த ஒரு சஹாபாக்களும் இதை மறுக்கவில்லை. ஹஸ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தவாஃப் செய்கிறார்கள். அவர்களுடன் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ காபத்துல்லாவுடைய 4 மூலையும் அவர்கள் முத்தம் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். காபத்துல்லாவுடைய 4 மூலையும் அவர்கள் முத்தம் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குனே யமானில் மட்டும்தானே முத்தம் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் 4 மூலையிலும் கொடுக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, லைஸ ஷைஉம் மினல் பைத்தி மஹ்ஜூருன், காபத்துல்லாவின் எந்த ஒரு பகுதியுமே ஒதுக்கப்பட வேண்டியது கிடையாது, ஏன் 2 மூலையில் மட்டும் கொடுக்கணும், 4 மூலையிலும் நான் முத்தம் கொடுக்கிறேன் என்பதாக செய்தார்கள். இதுவும் நல்ல விஷயத்திற்காக வேண்டி செய்தார்கள். காபத்துல்லாவின் எல்லா பகுதியிலுமே சிறந்தது தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஓரத்தில் கொடுத்தார்கள், நான் 4இல் கொடுக்கிறேன், ஒன்றும் தவறு கிடையாது என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு நிகழ்வு, பித்அத்தே ஹஸனா, அபு மதீனா அத்தாரமி என்கின்ற ஒரு சஹாபி, இவர்கள் இன்னொரு நபரோடு நட்பு வைத்திருந்தார்கள். இருவரும் பேசி சந்தித்து பிரிகின்ற பொழுது ஒரு விஷயம் செய்வார்கள். இந்த வாசகத்தை நாம் பார்ப்போம். தபரானிலே வருகிறது, கான ரஜுலானி மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் 2 நபர்கள் இருந்தார்கள். இதா இல்தகையா லம் இஃப்தரிகா ஹத்தா யக்ரா அஹதுஹுமா அலல் ஆஹர் சூரத்துல் அஸ்ர், இருவரும் சந்தித்து பிரிகின்ற பொழுது வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்கின்ற சூறாவை ஓதாமல் பிரிய மாட்டார்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். தபரானிலே வருகிறது, சும்ம யுஸல்லிமு அஹதுஹுமா அலல் ஆஹர், பிறகு சலாம் கொடுத்தவாறு இருவரும் விடை பெறுவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அழகிய ஒரு செயல்தான். இருவரும் பிரிகின்ற பொழுது சூரா ஓதியவாறே பிரிகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு விஷயம்தான். அதற்காக நன்மை கிடைக்காமல் போய்விடுமா, இது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை குறித்து வருகிறது, ஹஸ்ஸஸ அஷியத்தன் யௌமல் ஹமீஸி லியுஹத்திஸ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து பயான் செய்வார்கள் என்பதாக நமக்கு வருகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் ஒதுக்குகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வருகிறது, இவர்கள் தான் முதலாக பாங்கு சொல்லக்கூடிய மோதினார்களுக்கு
வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்கிறார்கள், கத் அர்ஸகல் முஅzzீன் இமாமுன் ஹுதா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, முதலாக முஅzzீன்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்தது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். வகத் ஜஅல உஸ்மான் அலல் அதானி ஜஆலத்தன், பாங்கு சொல்வதற்கான கூலியை முதலாக ஏற்படுத்தி தந்தது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்தான் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹதீஸிற்கும் சரி குர்ஆனிற்கும் சரி எங்கேயுமே முரணாகாத ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் தான். நல்ல விஷயங்களை செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எனவேதான் சஹாபாக்கள் செய்தார்கள் என்பதை நாம் இந்த ஆதாரங்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். நம் சமகாலத்தில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம். முதலாக இவர்கள் தூக்கி பிடிப்பது இந்த கூட்டு துவாவை தான். முதல் கூட்டு துவா என்கின்ற பெயரை வைப்பதே தவறு. ஹதீஸிலோ குர்ஆனிலோ எங்கேயாவது அத்வாவுல் இஜ்திமாஇ, கூட்டு துவா என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்களா? பெயரை சொல்லுகின்ற பொழுதே இவர்கள் ஒரு பிதஅத்தை செய்துவிட்டு கூட்டு துவாவே கிடையாது என்பதாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அது துவா, அவ்வளவுதான். எப்படி நாம் தனியாக துவா கேட்கின்றோமோ அதே போன்று ஒரு துவா கேட்டு மற்றொரு ஆமீன் சொல்வதும் துவா தான். அதை கூட்டு துவா என்கின்ற ஒரு அந்நிய கலாச்சாரமாக மாற்றுகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு ஹதீஸ் மற்றொரு ஹதீஸை விளக்கும். எப்படி ஒரு குர்ஆனுடைய வசனங்கள் இன்னொரு குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் நம் ஹதீஸையும் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த துவா மிகவும் சிறந்தது, உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஒரு சஹாபி கேட்கிறார்கள். ஐயு துஆ அஸ்மா, எந்த துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்கின்ற பொழுது கடைசி நேரத்தில், இரவு நேரங்களில் கடைசி தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா வ துபுரு குல்லி ஸலாத்தில் மக்தூபா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஃபர்லுக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இது முதல் விஷயம். இப்போ நாம் செய்கின்ற செயல் என்ன? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இமாம் துவா கேட்கிறார், பின்னாடி தொழுபவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இது இஸ்லாத்தில் இருக்கிறது என்றால் அதுவும் இருக்கிறது. லா யஜ்தமிஉ மலவுன் ஃபயதுஉ பஅதுஹும் வ யுஅம்மினு பஅதுஹும், ஒரு இடத்துல மக்கள் ஒன்று கூடி அதில் ஒருவர் துவா செய்து மற்றொருவர் ஆமீன் சொல்கிறார்கள் என்றால் இல்லா அஜாபஹும் அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்கள் துவாவை உடனே ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நமக்கு ஹதீஸிலே பார்க்கிறோம். இரண்டு ஹதீஸை நாம் விளங்க வேண்டும். முதலாவது, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, கூட்டம் கூடுகின்ற இடத்தில் ஒருவர் துவா செய்து மற்றொருவர் ஆமீன் சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த இரண்டு ஹதீஸை நீங்கள் இணைத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 இடங்களில் நாம் கூடுகின்றோம் பள்ளிவாசல்களில். ஃபர்லுக்கு பிறகு துவா கேட்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராளமாக துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா, நன்மையான காரியமாக இருந்தால் அவர்கள் செய்திருப்பார்களே என்று முட்டாள்தனமாக கேள்விகளை கேட்கக்கூடாது. அப்படி ஒருவேளை ஆதாரம் வேண்டும் என்று எவர்கள் எல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் தனியாக துவா கேட்டிருக்கிறார்களா என்பதை ஆதாரத்துடன் விளக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு தனியாக துவா கேட்டார்கள் என்பதாக இல்லவே இல்லை. லைஃபான ஹதீஸுகள் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃபை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களே. சஹீஹான ஆதாரத்தை தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் துவா செய்தார்கள், கை உயர்த்தி துவா செய்தார்கள் என்கின்ற ஆதாரத்தை தர வேண்டும். லைஃபை நீங்கள் ஆதாரமாக எடுக்கக்கூடாது. நாங்கள் லைஃபை அமல் செய்வோம், நல்ல விஷயங்களுக்கு லைஃபை அமல் செய்யலாம் என்பது எங்களுக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தந்துள்ளார்கள். ஆனால் முழுக்க முழுக்க சஹீஹை மட்டுமே நீங்கள் பின்பற்றுகிறீர்களே. அப்படிப்பட்ட நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகைக்கு பிறகு தனியாகவாது துவா செய்தார்கள் என்கின்ற ஆதாரத்தை கட்டாயம் தர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். சரி, எங்களுக்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்த பிறகு துவா கேட்டிருக்கிறார்களா பிறருக்காக என்பதாக பார்த்தால் ஃபர்லான தொழுகைகளில் கேட்கவில்லை. ஆனால் உபரியான சில தொழுகைகளில் தொழுகை வைத்துவிட்டு மக்களுக்காக வேண்டி துவா கேட்டிருக்கிறார்கள். என்ன ஆதாரம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான், என் தாயார் உம்மு சுலைம், பிறகு உம்மு ஹராம் என்னுடைய காலா, இருவரும் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள், தொழுகை வைத்தார்கள். அது ஃபர்து தொழுகை கிடையாது, உபரியான தொழுகை என்பதாக அவர்களே சொல்லிவிடுகிறார்கள். தொழுகை வைத்துவிட்ட பிறகு சும்ம தஆ லனா அஹ்லல் பைத் பிகுல்லி கைரின் மின் கைரி துன்யா வல் ஆஹிரா, இம்மை மறுமைக்கு தேவையான எல்லா விதமான நலவான துவாக்களையும் எங்கள் குடும்பத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்கிற விஷயத்தை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே தொழுகைக்கு பிறகு கேட்கலாம் என்று வந்துவிட்ட பிறகு அது ஃபர்லான தொழுகைகளாக இருந்தால் என்ன,
உபரியான தொழுகைகளாக இருந்தால் என்ன, இது போன்று எங்களால் ஆதாரம் காட்ட முடியும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழுகைக்கு பிறகாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக துஆ கேட்டிருக்கிறார்கள் என்கின்ற சஹீஹான ஒரு ஆதாரத்தை எங்களுக்கு கட்டாயம் தர வேண்டும். நாம் இன்று தெரிந்து கொண்ட பிதஅத்தான விஷயங்களில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும். பிதஅத் எல்லாம் கெட்டது கிடையாது, பிதஅத்தில் நல்லவைகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதாக நம்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நிறைவான நன்மைகளை தந்து நல்ல விஷயங்களை விரைந்து அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.